வாக்குத்தத்தம் உன்னுடையது. திரளான கூட்டம் பரலோகத்தில் ஆரவாரம் செய்து கொண்டிருக்கின்றனர். என்னை எப்பொழுதும் புகழும் ஒரு கூட்டம் பரலோகத்தில் உண்டு. எனக்கு கனம், மகிமை, வல்லமை, இரட்சண்யம் யாவையும் செலுத்தும் கூட்டம் அது. பிரியமானவர்களே, நான் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். நான் துதியை விரும்புகிற தேவன். இஸ்ரவேல் மக்கள் என்னை துதித்து பாடி மகிமைப்படுத்தின பொழுது அவர்களுக்கு வெற்றி தந்தேன். அவர்கள் என்னை பாடி மகிமைப்படுத்தின போது என் மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. இன்றைக்கும் என் மகிமை உன்னை மூடும். என்னை துதி. நான் உனக்கு செய்த நன்மைகளை நினைத்து துதி. நீ பார்க்கிற எல்லாரிடத்திலும் என் துதியை சொல்லு. நான் உன்னில் மகிமைப்பட விரும்புகிறேன். உன் முழு முதல் நோக்கமும் என்னை மகிமைப்படுத்துகிறதாக இருந்தால் நான் உன்னோடு வருவேன். நீ நினையாத அற்புதங்களையும் என்னால் செய்ய முடியும். நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். இன்று நீ காணும் இந்த உலக மக்கள் தங்களின் புகழ்ச்சியை தேடுகிறார்கள். யாராவது என்னை புகழ மாட்டார்களா என்று அலைகிறார்கள். சுய புகழ்ச்சி உன் வாழ்வில் கண்ணியாக முடியும். அதைவிட நான் அல்ல, என் ஆண்டவர்தான் என்று என்னை மகிமைப்படுத்திப்பார். யோவான் ஸ்நானனை ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவானைப் போல ஒருவனும் இல்லை என்று புகழ்ந்தேன். இவ்வுலகத்தில் என்னை புகழ்ந்து பாடி எனக்கு பிரியமாய் வாழ்ந்தால் நான் வரும்போது உன்னை என்னோடு இருக்கும்படி அழைத்து கொண்டு போவேன். உனக்கு நித்திய வாழ்வை தருவேன். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். ஆதார வசனம்: அல்லேலூயா. இரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். வெளிப்படுத்தல் 19:1.